முளைக்கட்டின ராகி மாவு வச்சு ஒரு சூப்பராக ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முளைக்கட்டின ராகியை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நாள் வந்து முளைக்கட்டி விட்டுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு நல்லா முளைக்கட்டும் போது நல்லா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வந்து செடி மாதிரி வந்துடும். இது நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு, அதே அளவு கப் வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கூட வந்து கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலை மல்லியும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட வந்து துருவன கேரட், வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் தோசை தவாவில் தோசை மாதிரி வார்த்துட்டு இது கூட சட்னி வச்சு சாப்பிட்லாம். கார சட்னி சூப்பராக இருக்கும். நான் வந்து பிரண்டை இட்லி பொடி வச்சு சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொடி கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார சட்னி நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சட்னி அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நல்லெண்ணெய் ஊற்றி சுடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தட்டின பூண்டு போட்டு பொடி வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு.